நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம பாலமலை போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு புதுசு. ஆக்சுவலாக நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் உள்ள எல்லா ஏரியாவும் சுற்றி பார்க்கணும், ஆனால் செலவு இல்லாமல் சுற்றி பார்க்கணும். இப்போ பாலமலை அப்படிங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்க இடத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. அதனால் வந்து போனால் சாமி கும்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், மலை போனாலும் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். பைக்கில் போனால் நம்ம பெட்ரோல் செலவு மட்டும்தான். போயிட்டு அங்கே அன்னதானம் வேறு போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பாலமலை ரோட்டில் என்ன ஆகுதுன்னா, இடையில வந்து கொஞ்சம் தூரம் வந்து ரோடு நல்லா இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அடிவாரம் வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த ரோடு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா யானைலாம் வரும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் வந்து மார்னிங் டு மதியம் அந்த டைம் போகிறதுனால அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனை இருக்காது, மிருகங்கள் வர்றதுக்கு பிரச்சனை இருக்காது. அது மாதிரி ரொம்பவும் வந்து இது பழையமான ஏரியாவும் இல்லை, கொஞ்சம் பிஸியான ரோடு தான். ஆட்கள் வந்து போயிட்டு தான் இருந்தாங்க. மேலே வந்து சாமி பார்க்குறதுக்கு அடிக்கடி ஆட்கள் போகிறாங்க. இங்கே பஸ் வேறு விட்டுருக்காங்க. இந்த பாலமலை ஹில்ஸ் ரோட்டில் ஒரு ஹைலைட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரோடுக்கு பக்கத்தில் வந்து சிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பெரிய வெஹிக்கிள் வரும்போது கீழே வந்து ஸ்லீப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரோட்டுக்கு சைடில் அந்த இது மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலையும் பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. சூப்பராக இருந்தது.